அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் காலையிலேயே நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்குது. இந்த கிளாஸ் ஆப்ஷன் பையிங் கிளாஸு, இன்ட்ராடே கிளாஸு, இண்டெக்ஸ்க்கு மட்டும். இந்த ஆப்ஷன் கிளாஸ் இதோட முடியுதுங்க. இனி அடுத்த வருடம் 2025 தான் நான் ஆப்ஷன் கிளாஸ் எடுப்பேன். ஓகேங்களா? ஆப்ஷன் கிளாஸ் 2025 தான் இந்த பேட்ச்க்கு அப்புறம். ஓகேங்களா? சரி, இதுக்கு டீட்டெயில் யார் யார் கேட்டீங்களோ உங்களுக்கு எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டேன். உங்கள் இதில் எல்லாருமே வந்திருக்கும். அந்த ரூலை மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும், அப்புறமா டிசைட் பண்ணிக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். 24,800 புட்டு 94 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைட், 94 ரூபாய் கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைட் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க, காலையிலே இவர் இங்கிருந்து போயிட்டு இங்கிருந்து ஏன் திரும்பினார் அந்த விட உங்களுக்கு தெரியாது, விட்டுறது தேவையே இல்லை. உங்கள் புள்ளிகளில் வரும்போது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். 94 rupees வரும்போது நீங்கள் முடிவு எடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும் பாருங்க. எத்தனை முறை 94ல் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. எகைன் இங்கே பாருங்க, ஃப்ளாஷ் அடிச்சு இங்கெல்லாம் வருது. இதெல்லாம் சும்மா ட்ராப்பு இதாக வைக்கிறது. இங்கே இவ்வளோ ஃப்ளாஷ் அடிச்சு எகைன் மறுபடியும் இங்கே வந்து எடுத்து தான் அடிக்கிறேன். ஏன்? இதற்கான விடையை தேடுங்க. முதல்ல கால்குலேஷன்ஸில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கிளாஸுக்கு போய் தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது சார். உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். என்ன இதுக்காக டைம் சொல்லணும், வருட கணக்கு ஆகும், அவ்வளோதான். அது ஒன்றும் கிடையாது. அது கூட பழகினீங்கன்னா அதுவே சொல்லியிருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மேக்ஸ், சின்ன சின்ன கணக்கு. சரி, இப்போ இவர் இதுக்கு மேலே இருக்காரு அப்படின்னா என்ன, மார்க்கெட் இறங்க தான் சொல்லிக்கிறேன், இதை வாங்குங்க வீங்கன்னு நான் சொல்லுகிறேன். அப்போ யாரோ ஒருத்தரை நம்ம பை பண்ணணும். அவரை பை பண்ணணும்னா அவரை எந்த விலையில பை பண்ணணும், என்ன டார்கெட் வைக்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன வைத்து பண்ணணுமா, எல்லாமே இருக்குல்ல. அது எல்லாமே நம்ம தான் ஒரு ரூல். இப்போ நம்ம ஒரு 2 வீலர் ஓட்டு போகிறோம். 2 வீலர் ஓட்டணும்னாக்க ஃபர்ஸ்ட் என்ன, நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஓட்டிட்டு போனாலும் இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும்னு ரூல் இருக்கும். ஒரு இடத்துக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒரு இடத்துல சிக்னல் இருந்தால் அங்கே அந்த சிக்னல் கேட்டுற போல் நிற்கணும், போகணும். அதெல்லாம் ரூல் இல்லையா? அது போலதான் மார்க்கெட்டுக்கும் நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ரூல்கள் எல்லாமே நீங்க வகுக்கணும். அதனால அதைக்கு நீங்க வகுத்து அதற்கேற்றாற் போலதான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்க, நீ ஏறுன்றாங்க இறங்குன்றாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்றதே நம்பாதீங்க. உங்க இது கூட இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அப்புறம் என்னுடைய செல் நம்பர் சொல்ல மறந்துட்டேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. என்னன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், கிளாஸ் டீட்டெயில்ஸ். நன்றி, வணக்கம்.